ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன சாஃப்ட்வேர் பார்க்க போகிறோம்னா அவேவா E3D. அவேவான்றது இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண டெவலப்பர். E3Dனா எவ்ரி திங் 3D. நம்ம இன்னைக்கு அதில் பார்க்க போகிற டாபிக் வந்து பைப்பிங். பைப்பிங்கில் ஃபஸ்ட்டு இங்கே வந்து டிசிப்ளின், இது வந்து டிசிப்ளின் சொல்லுவாங்க. இந்த டிசிப்ளினில் வந்து பைப்பிங் செலக்ட் பண்ணிக்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பைப்பிங் பண்ணுறதுக்கான காம்பனண்ட் உங்களுக்கு டூல்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பைப்பிங் செலக்ட் பண்ணிக்கிறேன். பைப்பிங் செலக்ட் பண்ணிவிட்டு பைப்பிங் நான் வந்து பைப்பிங் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? பைப்பிங் கொடுத்துக்கு முன்னாடி இங்கே வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்க. இதில் கொடுத்துட்டு பைப்பிங்கில் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பைப்பிங் வந்து ஷோ ஆகும். பைப்பிங் நான் க்ளீனே கொடுத்துக்கிறேன் நேம். சரிங்களா? அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் வேணுமோ ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு A15 கொடுத்துக்கிறேன். போர் சைஸ் ஒன்றுனா நம்ம கொடுக்க போகிற பைப்போட சைஸ், டயா சைஸ். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 15 கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு அப்ளை. இப்போ இதெல்லாம் கொடுத்தாச்சு. நம்ம இப்போ என்ன இந்த இருக்க பார்த்தீங்களா, இந்த நாசல், லைக் இந்த நாசலுக்கு நம்ம எட்டு டைல் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கோசம் நான் கமெண்டில் போயிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ எக்ஸலண்ட் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், கொடுத்தோன்னே எனக்கு எட்டு எங்கள் டைல் எனக்கு ஷோ ஆகும். இதில் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் எட்டு தான் கொடுக்க போகிறேன். எட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு அப்ளை. இப்போ நான் இந்த நாசல் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டைல் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு அப்ளை. இப்போ டைல் எதுனா இதுதான் நான் கொடுக்க போகிறேன். ஒரு அப்ளை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து எட்டும் டைலை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பைப்பிங் கொடுக்கணும். அந்த பைப்பிங்க்கு நான் ஒரு கமெண்ட் கொடுத்தேன். பைப்பிங் டூல்ஸ் காட்டுறேன். ஓகே, SHOW கொடுத்து இப்போ கொடுத்துட்டு இந்த பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுக்க பிளான்ஸ் செலக்ட் நெக்ஸ்ட் பிளான் வந்து உங்களுக்கு அகைன் ஒரு எல்போ கொடுத்துட்டு லீக்கேஜ் ஆகாமல் இருக்கிறது கேஸ்கெட் இந்த கேஸ்கெட் கொடுத்துருக்கோம். எல்போல இருந்து கேஸ்கெட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் அப்புறம் கேஸ்கெட் நம்ம ஒரு எல்போ இப்போ பார்த்தீங்கன்னா எல்போ கேட்க எனக்கு வந்து இந்த டேரக்ஷன் பட் அந்த டேரக்ஷன் லைக் ஈஸ்ட் பக்கம் மாதிரி இருக்கும். இதில் வந்து டேரக்ஷன் செலக்ட் நெக்ஸ்ட் அகைன் எனக்கு இந்த டிஸ்டன்ஸ். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் பைப்பர் ஓகே, எனக்கு இங்கே இருந்து இந்த டேரக்ஷன் ஸோ இந்த இடத்துல ஒரு வால் கேட்கும். ஸோ அந்த வால் மூலியம் தான் இந்த பைப் வந்து ஃப்ளோ ஆகும். அந்த ஃப்ளோ வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அது ஒரு வால் நெக்ஸ்ட் வால் இப்போ எல்போ உங்களுக்கு இந்த டிஸ்டன்ஸில் ஸோ அது வந்து எல்போட டிஸ்டன்ஸ் தௌசண்ட் வந்து டூ லார்ஜாக இருக்கும். ட்ரை பண்ணுறேன். 1000 லார்ஜாக இருக்கும். 1000 1200 இப்போ அங்கே நம்ம டூவோட டவுன் பண்ணுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இந்த டேரக்ஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். டேரக்ஷன் வந்து ஜஸ்ட் பண்ணேன். இப்போ அகே நான் ஒரு பிளான் இருக்குது. பிளான் செலக்ட் இங்கே இருக்குது. எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலி ஈஸியாக இருக்க வேண்டும். எனக்கு வந்து அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதை கரெக்ட் பண்ணி டிஸ்டன்ஸ் கரெக்டாக செக் கொடுத்துக்கலாம். அது டிஸ்டன்ஸ் இல்லைன்னா பார்த்து நெக்ஸ்ட் வந்து